Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல புதினா ஊறுகாய் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் போட்ட பிறகு 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். சின்னதா லெமன் சைஸ் புளியே போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை 2ஆ கிள்ளி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அரைச்சு வச்சுக்கலாம் ஒரு பக்கம். ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 கைப்பிடி புதினாவை கிள்ளி வாஷ் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்துல ஒரு 10 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு 25 பல் பூண்டை உரிச்சு வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகாவை 2ஆ கிள்ளி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இதுல ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப வதக்கி வச்சிருந்த புதினாவை இதுல போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு வாட்டி சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, புதினா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த ஊறுகால எண்ணெய், உப்பு, காரம் இந்த 3மே எக்ஸ்ட்ரா இருந்தாதான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாம நல்லா இருக்கும். வெறும் ரைஸ் கூட பிசைந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.